Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா நம்ம 2023 அகாடமிக் இயருக்கு கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து நேத்து வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜூன் 4 ஆம் தேதி வரைக்கும் எல்லாரும் வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து குழம்பிட்டு இருக்காங்க. ஐயோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கவுன்சிலிங் நம்மளை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாமே நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணீங்களோ அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு தயவுசெய்து அதை ஃபுல்லாக போயிட்டு படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏஜென்ட்டோ இந்த இடைத்தரகர்களோ அவங்ககிட்ட நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பார்த்து தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்ஜினியரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி வெயிட்டிங்கில் வந்து இருப்பீங்க. ரெண்டாவது வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது 5/6/2023 ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சென்டரும் அதாவது டிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு ஃபெசிலிட்டி சென்டர்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 39 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி சென்டர் வந்து ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்கள் காலேஜ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து கொஞ்சம் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி சென்டரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎஃப்சி லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நான் டேரெக்டாக வீடியோ கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மதுரையில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் F கொடுத்தீங்கனாலே சிஸ்டத்தில் மதுரைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்களே மதுரையில் வந்து எந்தெந்த சென்டர் வந்து இருக்குது அப்படிங்கிற A to Z உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து இங்கே கவுன்சிலிங்கை பற்றி டவுட் இருக்குது, எனக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய சென்டர் ஃபெசிலிட்டி சென்டரோட இன்சார்ஜ் அவங்களுடைய ஹெட் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நம்பரும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த 2 நம்பருக்கு ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான இன்டிமேஷனை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் இவங்ககிட்ட மட்டும்தான் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் நேரஸ்ட்டு யாராவது தெரிஞ்சவங்க அந்த இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த படிச்சுட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். மற்றபடி நீங்கள் அந்த பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்குறது, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லி அவங்களை வந்து டிமோட்டிவ் பண்ணிடுவாங்க, அவங்களை வந்து குழப்பி விட்ருவாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இன்ஜினியரிங்கை பற்றி எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வீடியோ போட்டு உங்களுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு சாத்தியம் கிடையாது. சரிங்களா? அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்க முடியும். அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. தேவையில்லாத பீப்புள் கிட்ட நீங்கள் வந்து கேட்டு உங்களுடைய டைத்தையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிற வேண்டாம், உங்களுடைய மைண்டையும் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிற வேண்டாம். அப்படிங்கிறதுனால எப்படி வந்து அந்த ஃபெசிலிட்டி சென்டர் லிஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் சரி, உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க உங்கள் பொண்ணுங்க வந்து இன்ஜினியரிங்காக படிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். இன்னையிலேருந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னையிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்க. அதை தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயுமே உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். TNEA அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2023 பதிவு முடிந்து விட்டது. சரிபார்ப்பு அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து 5/6/2023 முதல் தொடங்கும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மூலம் TFC உங்களை தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அவங்களே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இந்த டேட்டில் தான் நீங்கள் வந்து உள்ளே வரணும், இந்த டேட்டில் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட பீப்புளில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நடக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நாளைக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கலாம். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 50 பேர் ஒரு 100 பேர் தான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு தான் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இவ்வளோ பீப்புள் தான் வந்து இன்றைக்கி வரணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு லிஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு 7ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் தேதியே கால் வந்துடும். 6ஆம் தேதி அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கால் வந்துடும். இந்த மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, தேவையான டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க அப்படிங்கிறத கால் பண்ணி கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லுவாங்க.
நீங்கள் இந்த இன்ஜினியரிங் இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணீங்க இல்லையா, அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பரை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த சைலண்டில் போடுறேன், நான் மியூட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நீங்கள் வந்து காலேஜுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்படிங்கிறதுனால கவுன்சிலிங் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது தனியாகவே நம்ம சேனலில் ஒரு டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டிருக்கிறேன். 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மேஜர் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு பேச்சுலராக ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒரு பேச்சுலராக ஆனவங்க ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் என்னென்ன தனித்தனி இண்டிவிஜுவலாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது A to Z எல்லாமே நம்ம சேனலில் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போவே ஒரு வாரம் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10-20 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலாக ஒரு மெயில் ஐடி, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர், இதெல்லாமே நீங்கள் வந்து இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் போயிட்டு கவுன்சிலிங்காக போயிட்டு நம்ம வந்து எடுக்க முடியாது இல்லையா. கண்டிப்பாக கவுன்சிலிங் போகும்போது உங்களுடைய பேரண்ட்ஸை கூட்டு போங்க. அவங்க ஃபீஸ் வந்து கேட்பாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ராவே ஃபீஸ் வந்து கொண்டு போங்க. ஏன்னா ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் உங்களுடைய சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அப்படிங்கல அப்படி இல்லை, நான் வந்து நாளைக்கு கட்டுறேன், இன்னைக்கு கட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்டவர் லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிறதுனால இப்போ கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கோர்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, சீட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்கன்னா ஓகேவா, ஃபீஸ் கட்டுறீங்களான்னு கேட்பாங்க கவுன்சிலிங்கில். ஓகே நான் கட்டுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கட்டி நீங்கள் வந்து சீட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பீப்புளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸு, இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் வீக்கில் தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஸ்கெடியூல்ஸ்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அதை பற்றி நீங்கள் வந்து தெரியாதவங்க இந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி தான். இது 7வது மாதம், அதாவது நெக்ஸ்ட் மந்த் 2ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ரேங்க் லிஸ்ட் எப்போ ப்ரோ ரெடி ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த மந்த் ஜூன் 26ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ஆன்லைனில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற A to Z எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி ஆன்லைனில் வந்து நடக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து 5/6/2023 20/6/2023 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபர்தராக இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. அது ரிலேட்டடாக நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன். அதை நான் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி சந்திக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.